Hello guys, நம்ம SSC 2025க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கான டைம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இன்னிலேருந்து நம்ம விலாகாக ஷேர் பண்ண போகிறோம். பிகினராக இருக்கவங்களுக்கு எப்படி ஒரு சப்ஜெக்ட் அப்ரோச் பண்ணுறது, எப்படி படிக்கிறது அப்படின்றத நீங்கள் விலாக் பார்க்கும்போது இப்படி படிக்கிறாங்க, நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ டைம் அலோகேட் பண்ணோம் அப்படின்ற கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சும்மா விலாக் மட்டும் பார்க்காம ஒவ்வொரு வீடியோலேருந்து ஒவ்வொரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றத நான் ஆசைப்படுறேன். ஸோ அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு இது கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஒரு பர்பஸ் எனக்கு இருக்கும். சும்மா பார்த்தோம் என்டர்டெயின் ஆனோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக கற்றுக்கணும். ஸோ அதை உங்களுடைய ஸ்டடி ரொட்டீனில் அப்ளை பண்ணணும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோட லாஸ்ட்லேயும் ஒரு விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நான் டே 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த இது கண்டிப்பாக ஒரு நல்ல சக்ஸஸ்க்கு போகணும். ஒரு 50 to 80% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் மீன்ஸ் தெரவாக படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை டே 1 SSC 2025க்கான vlog 1. மார்னிங் ஒரு 3:30க்கு ஏஞ்சிட்டோன்னா எல்லாருமே நம்மள்ட்ட கேட்குறது அக்கா நோட்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஒரு ஃப்ரெண்ட் டீம் அப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இன்ஸ்டாவில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், rats_SSC அப்படின்னு. ஸோ அந்த பேஜில் நான் மோஸ்ட்லி எடுக்கிற நோட்ஸ் அப்லோட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஸ்டோரி டே 1 to லாஸ்ட் வரைக்கும் நான் எப்படி கொண்டு போகிறேன் அண்ட் எப்படி ஒரு இது பண்ணுறேன் அப்படின்றதே அதுலேயும் போஸ்ட் பண்ணுறேன். அஸ் வெல் அஸ் லாங் வீடியோவாக நான் யூடியூப்லேயே போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் என்னுடைய பர்பஸ் பிகினராக இருக்கவங்க நான் எப்படி கஷ்டப்பட்டேன், எப்படி ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ண கற்றுக்கிட்டேன் அப்படின்றத இன்னொரு பிகினர் ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்றத ஆசைப்படுறேன். அண்ட் இதுதான் என்னுடைய மோட்டிவ். அண்ட் மார்னிங் 3:30க்கு ஏஞ்சி என்னுடைய ஷெட்யூல்லாம் பண்ணி வச்சாச்சு. அண்ட் இன்றைக்கி மார்னிங் எழுந்தோடனே ஒரு 4 o'clock ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏஞ்சோடனே ஒரு இங்கிலீஷில் வெக்காபுலரி இருக்குல்ல, அதுக்கு 10 synonyms தமிழ் மீனிங் எழுதிட்டு ஸோ அதை மெமரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தென் ரீசனிங் எடுத்தேன். ரீசனிங் சீரீஸ் கம்ப்ளீஷன் இருக்குல்ல, அதை ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த ஒரு கொஷினை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை ஒரு 3 to 4 வீடியோஸ் பார்த்து எழுதி வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 6:30 ஆயிடுச்சு. ஸோ எப்படியோ ஒரு 20 minutes ஒரு சின்ன ரெஸ்ட் இருந்தால் தான் கொஞ்சம் இந்த டே பிரிஸ்காக இருக்குன்றதுக்காக ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. அண்ட் மார்னிங் காலேஜ்லாம் கிளம்பி போயிட்டு ஈவினிங் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 hour ஸ்லீப் கொடுத்துட்டு ஒரு 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் வந்தோடனே மார்னிங் வெக்காப் படிச்சிருந்தேனே, அதை வெக்காபுலரியாக மட்டும் படிக்காமல், அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஒரு 10 wordsக்கு சினானிம்ஸ் படிக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கான ஆன்டனிம்ஸும் படித்தோம் அப்படின்னாக்கா நம்ம அது சினானிம்ஸாக கேட்டாலும் எழுதிடலாம், ஆன்டனிம்ஸாக கேட்டாலும் எழுதிடலாம். நமக்கு இந்த வேர்ட்ஸ் சினானிம் மட்டும் அப்படின்னு டிஃபைன்டாக தெரியாது. ஸோ ஆன்டனிம்ஸ் படித்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒரு சில வார்த்தையெல்லாம் எனக்கு படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை நம்ம ஒரு சென்டென்ஸாக மேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ புரியுதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது? இப்போ ஒரு வார்த்தை இருக்குது, ஸோ அதுக்கான மீனிங் மெமரைஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா ஸோ அதை ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணுங்கள். அந்த சென்டென்ஸ் நீங்கள் ஓனாக மேக் பண்ணுங்கள். ஓனாக மேக் பண்ணும் போது அந்த வேர்ட் கண்டிப்பாக டெஃபினட்டாக அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோலேருந்து. அண்ட் என்ன அப்படின்னாக்கா ஈவினிங் மறுபடியும் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த மாதிரி சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே அது ஒரு குட்டியாக ஒரு இன்ட்ரோ மாதிரி படித்து வச்சுருந்தேன். என் மேக்ஸ் அண்ட் கிராமர் ஆல்ரெடி எழுதி வச்சுருந்ததை ரீகால் பண்ணிவிட்டு HCF அண்ட் LCMல கான்சன்ட்ரேட் பண்ணேன். இன்னைய ரொட்டீனில் நான் ஜென்ரல் அவேர்னஸில் கம்ப்யூட்டர் படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கான அப்ரோச்சை நாளைக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ அதை அப்படியே பேக் டு இந்த டாப்பிக்லாம் இந்த வீக்கில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இன்றைக்கான இதை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எக்ஸப்ட் கம்ப்யூட்டர் ஆல்ரெடி கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட் அதை நாளைக்கு தான் பார்க்கணும். இன்றைக்கான இதுலேயே இந்த டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
தென் இந்த வீடியோக்கான எடிட்டிங்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து டெய்லி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன் டே ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லாமல் இன்றைக்கான டே ஒன்னாக ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா சீக்கிரமே அவங்களுடைய டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடலாம். அண்ட் நம்ம வந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறது மட்டும் சக்ஸஸ் கிடையாது. நம்ம இந்த போகிற வழியில் ஜேர்னி எவ்வளோ என்ஜாய் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய சக்ஸஸும் இருக்குது, ஹாப்பினஸும் இருக்குதுன்னு சொல்கிறேன். அண்ட் பை guys, meet you soon in next video and keep study and keep motive. நமக்கான மோட்டிவேஷனை நம்ம தான் எடுத்துக்கணும், இன்னொருத்தவங்க கொடுப்பாங்கன்றதை எதிர்பார்க்காம சீக்கிரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னாக்கா என்னை ஃபாலோ பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கான டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிவிடுவோம். ஐ ஹோப் ஆல் ஆர் ஸ்டடி வெல். Bye guys.